இதேவேளை கடந்த சில மணித்தியாலங்களுக்குள் பல பிரதேசங்களில் பதுக்கி வைக்கப்பட்ட பல்வேறு வகையான பொருட்கள் மற்றும் உபகரணங்களை போலீசார் மீட்டுள்ளனர். பிலியந்தல அரவல ரத்னமாவத்தியில் வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மோட்டார் வாகனத்தை போலீசார் நேற்றிரவு மீட்டனர். குறித்த மோட்டார் வாகனத்தின் உரிமையை உறுதிப்படுத்துவதற்கான எவ்விதமான ஆவணங்களும் வீட்டு உரிமையாளரிடம் முற்றுகையின் போது காணப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் மோட்டார் வாகனத்தின் உண்மையான உரிமையாளரை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தகவல் ஒன்று எமக்கு கிடைத்தது. சொகுசு வாகனம் ஒன்று இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்தது. இந்த வீட்டில் இருந்தவர்களுக்கு அந்த வாகனம் யாருடையது என தெரியாது. இந்த வாகனத்தை எனக்கு நன்கு நினைவில் உள்ளது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு இந்த வாகனம் இந்த வீட்டில் இருப்பது தெரிந்தது. ஆனால் அது யாருடையது என தெரியாது. ஆனால் தற்பொழுது ஒருவருடைய பெயர் கூறப்பட்டுள்ளது. அந்த பெயரை தற்பொழுது எம்மால் கூற முடியாது. இந்த கார் தொடர்பில் நாம் விசாரணைகளை மேற்கொள்ளும் பொழுது பல விடயங்கள் தெரிய வந்துள்ளன. இது மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதன் உரிமையாளர் என ஒருவர் முன்வந்துள்ளார். அவர் மின்வாங்கொட பகுதியைச் சேர்ந்தவர். இந்த காரை ஒருவர் கொள்வனவு செய்ய வேண்டும் என கூறி இதனை வீட்டுக்கு கொண்டு வந்ததாக வீட்டின் உரிமையாளர் கூறியுள்ளார். எனினும் வீட்டின் உரிமையாளர் கூறும் விடயங்களில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன.